ஆடிப்புறம் ரொம்ப முக்கியமான நாள். பெண் நினைத்தால் தமிழால் இறைவனை ஆட்கொள்ள முடியும் என்று உலகத்திற்கே நிரூபணம் செய்து காண்பித்தவர் ஸ்ரீ கோதா நாச்சியார் சொல்லக்கூடிய ஆண்டாள் பெருமாள். அந்த அம்மையார் பிறந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம். 10 நாட்கள் திருவிழா எடுப்பார்கள். ஆண்டாளுக்கு மட்டும்தான் அந்த ராஜ்யம். பெண்மைக்கு முதல்நிலையை கொடுத்த காரணமாக விளங்கியவர் ஆண்டாள். அதனால தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பெருமையை தேடி கொடுத்ததுனால இந்த பூர நட்சத்திரத்தில் அவதரித்த ஆண்டாளுக்கு சிறப்பு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கிறது. பெண்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான, அதனால எந்த பெண்களையுமே நம்ம ஆண்டாளா பார்த்து வணங்கலாம். வீடு ஒரு செல்வம், மனைவி ஒரு செல்வம், வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு செல்வம், நமக்கு கிடைக்கக்கூடிய வாகனம் ஒரு செல்வம், இது போன்ற செல்வங்கள், அப்படிப்பட்ட 4 வகை செல்வங்களை தரக்கூடியவள் தான் வரலட்சுமி என்பது. 80 வயது ஆனால் கூட அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்பு என்பது போகாமல் இருக்கும். அது வரலட்சுமி நோன்பு தரக்கூடிய ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் மன்னை நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆடி பூரம்னா என்ன சார்? அது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்? மிகச்சிறப்பு. 12 ஆழ்வார்களில் பெண்பார் புலவராக விளங்கியவர், தமிழருடைய நிலையை உயர்த்தி பிடித்தவர், பெண் நினைத்தால் தமிழால் இறைவனை ஆட்கொள்ள முடியும் என்று உலகத்திற்கே நிரூபணம் செய்து காண்பித்தவர். அதுதான் பாடி கொடுத்த பைங்களி, சூடி கொடுத்த சுடற்கொடி, கோதை நாச்சியார் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வில்லிபுத்தூரிலே பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகளாக அவதாரம் செய்த ஸ்ரீ கோதா நாச்சியார்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் பெருமாட்டி. சிறுவயது முதலே அவர்களுக்கு கண்ணனுடைய பக்தியை பெரியாழ்வார் ஊட்டி வளர்க்கிறார். அந்த அம்மையார் பிறந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம், பூர பல்குனின்னு சொல்லுவாங்க. அவர்கள் பிறந்தது ஆடி மாதம். அதனாலதான் ஆடிப்புறத்துக்கு அவ்வளவு மகத்துவம். இன்னைக்கு நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பாத்தீங்கன்னா 10 நாட்கள் திருவிழா எடுப்பார்கள். ஆண்டாளுக்கு மட்டும்தான் அங்க ராஜ்யம். வழக்கமா எந்த ஒரு கோயில பார்த்தீங்கன்னாலும் ஒரு சிவனாக இருந்தால் முதல்ல சிவனுக்கு வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் அம்பாளுக்கு நிவேதனம் கொடுப்பாங்க. பெருமாள் கோயிலையும் அப்படிதான். முதல்ல நம்ம தாயாரை பார்த்தாலும் நிவேதனம் வழிபாடு முதல்ல பெருமாளுக்கு தான் இருக்கும், அப்புறம் தான் தாயாருக்கு பண்ணுவாங்க. ஆனால் அதுல விதிவிலக்குன்னா 2 கோவில் சார். ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பார்த்தீங்கன்னா எல்லா வழிபாடும் ஆண்டாளுக்கு தான். அதற்கு பிறகுதான் பெருமாட்டை கொண்டு போவாங்க. இது நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில பாத்தீங்கன்னா முதல் வழிபாடு அம்மை மீனாட்சிக்கு தான், அப்புறம் தான் சொக்கநாதர் பண்ணுவாங்க. பெண்மைக்கு முதல்நிலையை கொடுத்த காரணமாக விளங்கியவர் ஆண்டாள். திருப்பாவையை பாடுகிறார். மிகப்பெரிய அற்புதத்தை தமிழால் சாதிக்க முடியும் என்று நிறைவேற்றி காண்பித்தார். எல்லாரும் வடமொழி வேதங்கள் சொல்லி தான் அடைய முடியும். வடமொழி வேதங்கள் சொல்லி அடைவது என்பது ஒரு மரபு. தமிழ் என்பது எல்லாவற்றுக்கும் மேலானது. செந்தமிழில் கூப்பிட்டால் அந்த இறைவன் நிச்சயமாக நம்மை கைப்பற்றுவான் என்று சொல்லி நிரூபணம் செய்ததுனால ஆண்டாளுக்கு பெரிய மகத்துவம். ஆண்டாளுக்கு தேரெல்லாம் வச்சு ரொம்ப அற்புதமா பண்ணுவாங்க. நாச்சியார் திருமொழி அவங்க ஒரு அறிவியல் விஷயங்களே கூட எடுத்துக்காட்டினதா நம்ம பார்க்குறோம். வியாழம் உறங்கி வெள்ளி எழுந்ததுன்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது அந்த நேரத்துல அந்த நட்சத்திரத்தினுடைய பதிப்பை கூட, நட்சத்திரத்தினுடைய ஒளிர்விடக்கூடிய அந்த நிலையை கூட கிபி 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டிலேயே ஆண்டாள் பெருமாட்டி எடுத்துக்காட்டி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் மனிதனாக பிறந்த எல்லோருமே உடலை நீத்துத்தான் ஆன்மா மூலமாக நாம் இறையை அடைய முடியும். ஆனால் ஆண்டாள் பெருமாட்டி ஜோதிமயமாக சென்று அரங்கனோடு கலந்திருக்கிறாள். இது வடிக்கப்பட்ட செதுக்கப்பட்ட வரலாறுல உண்மையாகவே நடந்த விஷயம். அதனால தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பெருமையை தேடி கொடுத்ததுனால இந்த பூர நட்சத்திரத்தில் அவதரித்த ஆண்டாளுக்கு சிறப்பு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது பரணி, பூரம், பூராடம் சுக்கிரனுடைய ஆற்றல் பெற்றவைகள். அப்போ சந்திரன் என்பது மாதத்தின் தலைவனாக வருகிறான்னா நட்சத்திர அடிப்படையில சுக்கிரன் அவரை விட தாண்டி நிற்கக்கூடிய வகையில ஆண்டாள் தன்னுடைய நட்சத்திரத்தை பிறக்கிற மாதிரி செய்து தனக்கு ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொண்டார். அதனால பெண்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான, அதனால எந்த பெண்களையுமே நம்ம ஆண்டாளா பார்த்து வணங்கலாம். அவர்களுக்கு நம்ம எல்லாருக்குமே நான் சொல்றேன், ஆடி மாதத்துல நம் இல்லத்துல சகோதரிகள் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகளை கூட பார்த்து அவர்களை நாம் இறைநிலையோடு கருதி அவர்களுக்கு நம்ம ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, காலில் அணிவதற்கான காலணி வாங்கி கொடுக்கறது, அவங்க சாப்பிடுவதற்கு உணவு கொடுத்தது எல்லாம் செஞ்சா கூட அம்மனுக்கே நேரம் நம்ம செய்யற மாதிரி தான். அதனால ஆடிப்புறம் ரொம்ப முக்கியமான நாள். அந்த ஆடிப்புறத்தன்னைக்கு எல்லாரும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆண்டாள் கோவில் பெருமாள் சன்னிதானத்துக்கு போய் ஆண்டாள் சன்னிதானத்தை ஒரு தீபத்தையாவது ஏற்றணும். அப்படி ஏத்துனா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஆண்டாள் எப்படி புலமையாக விளங்கினாலோ அதே போல எல்லோரும் அவர்களுடைய இல்லத்து குழந்தைகள் படிப்பில், அறிவில், கல்வியில் நன்கு தேர்ச்சி பெறுவார்கள்.
ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை எல்லாமே முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தான் முருகனுடைய படை தளபதியாக விளங்கிய வீரபாகு தேவருக்கு தளபதியாக முடிசூட்டப்பட்ட நாளாக கருதப்படுகிறது. இப்போ யுத்தத்துக்கு போயாகணும், சூரபத்மன் அழிக்கணும் அப்படிங்கும்போது படை தலைமை ஒருத்தர் எடுத்துக்கணும்ல, அதுக்கு வீரபாகு தேவருக்கு முடிசூட்டப்பட்ட ஒரு நாள் ஆடி செவ்வாய். அதனால இந்த பொதுவா சேனை தளபதிகள், காவலர்கள், காவல் பணி புரியக்கூடியவர்கள், காக்கக்கூடியவர்கள் எல்லாமே செவ்வாயினுடைய கணக்குல வந்துருவாங்க. அதனால இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய் வரும் பொழுது, அதாவது செவ்வாய்க்கிழமை வரும் பொழுது முருகப்பெருமானுக்கு அந்த எல்லா கிழமைகளுமே வந்தது. அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆடி செவ்வாயை மனதில் வைத்துக் கொண்டு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பலரும் பாத யாத்திரையாகவே போவார், செவ்வாடை அணிந்து செல்வார்கள். அது போல பழனிக்கு போயிட்டு வருவாங்க. அந்த ஆடி செவ்வாயை முருகனை நோக்கி நாம் செல்லும் பொழுது வீடு, நிலம், மனை, வழக்கு இது போன்ற விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடிஞ்சிடும். இவனுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, நான் ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ மாசத்துக்கு 1000 2000 சம்பாதிக்கிறேன், எனக்கு எப்படி வீடு நடக்கும்னா, அவர்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியத்தை ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் நாம் செய்தோமானால் முருகப்பெருமானுக்கு சிவந்த பூக்களை நாம் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பிச்சு பண்ணும் பொழுது எதிர்பார்க்க முடியாத ஒரு ஆனந்தமான அதிர்ச்சி கிடைக்கும். திடீர்னு யாராவது தங்க வருவாங்க, சரி உங்களுக்கு என்னால முடிஞ்சது என் வீட்டை நான் எழுதி கொடுத்துட்டு போறேன், அப்படி கூட ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கான்னா கன்னியாகுமரியில் நடந்திருக்கு. கன்னியாகுமரியில் இப்படி நடந்த விஷயத்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் தினமணி பத்திரிகையில நான் படிச்சிருக்கேன். அவர் சொல்றாரு, நான் ஆடி செவ்வாய் விரதம் இருந்தேன், எங்க எம்பெருமானை பார்க்கறதுக்காக நான் திருச்செந்தூர் போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்பொழுது எனக்கு திடீரென்று ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது. அதனால வீட்டுக்குள்ளேயே யாரும் முருகனை வச்சிருக்க மாட்டாங்க, முருகனுக்கு வீடே கட்ட மாட்டாங்க, யாரும் பிள்ளையார வைப்பாங்க. ஆனால் அவர் வள்ளி தேவயானையோடு ஒரு கன்னியாகுமரியில முட்டம் நினைக்கிறேன் அந்த பகுதியில ஒரு வீடு கட்டியிருக்காரு. அந்த வீட்டுக்குள்ள முருகப்பெருமான் இருக்காரு. ஆடி செவ்வாயில தான் அவங்க சிறப்பான வழிபாடே இங்க செய்யறாங்க, தேன் தினைமாவெல்லாம் வச்சு. அதனால கண்டிப்பாக ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுடைய வழிபாட்டை செய்யும் போது, வேல் வழிபாடு செய்யும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகளாகட்டும், நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடியவர்கள், அதாவது யாரெல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துறாங்களோ அவர்கள் கூட அடங்கி விடுவார்கள் என்பதுதான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய உண்மையா. இந்த ஆடி மாசத்தோட ஸ்பெஷல் நாளா வரலட்சுமி நோன்பு இருக்கு சார். நிச்சயமா என்ன சிறப்பு? வரலட்சுமி நோன்புன்னு சொல்லும் பொழுது ஆடி மாதமே மகாலட்சுமிக்கான ஒரு மாதமாக இருக்கிறது. அதுவும் வெள்ளிக்கிழமையில, அது முதல் வெள்ளிக்கிழமையோ இல்ல கடைசி வெள்ளிக்கிழமையோ பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா செய்வாங்க. இந்த வரலட்சுமி வழிபாடு என்பது எதுக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுவரை நம் இல்லத்தில் வராமல் இருந்த செல்வங்கள் குமிவதற்கும், நமக்கு தேவையான அளவுக்கு வாழ்வில் நிலைத்த செல்வத்தை பெறுவதற்கும், வீடு ஒரு செல்வம், மனைவி ஒரு செல்வம், வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு செல்வம், நமக்கு கிடைக்கக்கூடிய வாகனம் ஒரு செல்வம், இது போன்ற செல்வங்கள் நமக்கு, அதாவது அடிப்படையான செல்வங்கள் சார். நமக்கு அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்லுவாங்க. இது 4 கிடைச்சிருச்சுன்னு சொன்னாலே நாம நல் வாழ்க்கையை பெறலாம். அப்படிப்பட்ட 4 வகை செல்வங்களை தரக்கூடியவள் தான் வரலட்சுமி என்பது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருச்சானூர்ல பத்மாவதி தாயார் அன்று அந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு பாத்தீங்கன்னா அற்புதமாக ஒரு ஊஞ்சல்ல வச்சு வழிபாடு செய்வாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு குடத்துல ஒரு சின்ன ஒரு கலையை வச்சு அதுல அம்பாளாகவே வடிவங்கள் எல்லாம் வச்சு சுமங்கலி பெண்களை எல்லாம் கூப்பிட்டு மகாலட்சுமியினுடைய துதிகளை எல்லாம் சொல்லி அம்பாளுக்கு பிடித்த பலகாரங்கள்லாம் செஞ்சு அம்மாளுக்கு வழிபாடு செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்ப தனலட்சுமியும் அதுல வராங்க, தானிய லட்சுமியும் அதுல வராங்க. அதனால தனமும் தானியமும் ஒருத்தர் வீட்டுல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு குறையே இருக்காது. முக்கியமா சார், இந்த வரலட்சுமி நோம்பினுடைய தத்துவம் ஒண்ணு சொல்லணும். கஸ்யப மகரிஷி இதை பத்தி சொல்றாரு. சில வீடுகளை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். பிள்ளைகளால சண்டை, கணவனால சண்டை, மனைவியால சண்டை, மாமியாரால சண்டை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். என்னைக்குமே போராடிய வீடு நீராடும்னு சொல்லுவாங்க. அதனால அந்த போராட்டங்கள், மனப்போராட்டங்கள் ஆகட்டும், வீட்டில் வரக்கூடிய சண்டைகளாகட்டும், எதுவுமே இல்லாம அமைதியா இருக்கிறதுக்கும் செல்வ செழிப்பா இருக்கிறதுக்கும் அந்த மகாலட்சுமியினுடைய அருள் நிறைந்து பெருகுவதற்கும் சுப செய்திகள் சேர்வதற்கும் வரலட்சுமி விரதத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பம் சுபீட்சமாக இருக்கும். கணவன் நிறைந்த ஆயுளோடு இருப்பார். என்னைக்குமே பார்த்தீங்கன்னா 80 வயது ஆனால் கூட அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்பு என்பது போகாமல் இருக்கும். அது வரலட்சுமி நோன்பு தரக்கூடிய ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகள் அவர்கள் யாரும் சொல்லாமலே நன்கு படிச்சு பெரிய ஆளா வந்துருவாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வரக்கூடியவங்கள்லாம் அந்த வீட்டை பார்க்கும் போதே தெய்வம் வாசம் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தரக்கூடியது தான் இந்த வரலட்சுமி விரதம். அந்த வரலட்சுமி விரதத்தை வெள்ளிக்கிழமை தான் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது அந்த வரலட்சுமியினுடைய அருளால் அந்த வீடு மட்டும் கிடையாது, இந்த நாடே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தை நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி. நன்றி சார்.